பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். நம்ம தினமுமே நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து வரோம். இன்னைக்கு அந்த வரிசையில ரொம்ப இலகுவான அமல். இதை ஓதுங்க. அல்லாஹுடைய புறத்திலிருந்து உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற்றி கொடுக்கப்படும். இன்னைக்கு ஓதுனீங்கன்னா நாளைக்குள்ள உங்களுக்கு நிறைவேறும். அந்த அளவுக்கு வேகமாக பதில் கொடுக்கக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே நேரத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள் மனப்பாடம் பண்றக்கோ ஓதுறக்கோ ரொம்ப சிரமமா இருக்கும். இதுல நான் சொல்லக்கூடிய இஸ்முகளை 160 முறை ஓதிக்கொள்ளுங்க. 160 முறை இஸ்முகள் ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ள நம்ம இஸ்முகளை ஓதி முடிச்சுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சூறா, குர்ஆன்லயே வச்சு ரொம்ப ஒரு சின்ன சூறா, இந்த சூறாவை 30 முறை ஓதிக்கொள்ளணும். இப்ப நம்ம அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே உங்களுடைய விரல்களாலேயே எண்ணிக்கொள்ளுங்க. நம்ம விரல்களால எண்ணி செய்யும் போது நம்ம இன்னும் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக நம்ம செய்வோம். அந்த இபாதத்திலேயே மூழ்கி இருப்போம். அதனாலதான் அமல்கள்லாம் செய்யும் போது நல்லா உதட்டை அசைச்சு நாக்கை அசைச்சு செய்ய சொல்லுவாங்க. சத்தமா செய்யாட்டினாலும் நம்ம உதட்டையும் நாக்கையும் அசைச்சு செய்யும் போது அதுல ஒரு ஈடுபாடோட செய்வோம். அதே மாதிரி விரல்களால நம்ம எண்ணிக்கொள்ளும் போது இன்னும் ஈடுபாடு ஜாஸ்தியா இருக்கும். நம்மளுடைய எண்ணத்துக்குள்ள அது போகும். நம்மளுடைய மூளை அதை கவனிச்சுட்டு இருக்கும். நம்ம இத்தனை தடவை ஓதி இருக்கோம், இத்தனை தடவை இன்னும் ஓதணும் அப்படிங்கிறதை நம்மளுடைய மூளை கவனிச்சு கொண்டே இருக்கும். இப்ப இதை எப்படி செய்யணும்னா, பிஸ்மி சொல்லி ஆரம்பிச்சுக்கோங்க. முதல்ல 3 அல்லாஹுடைய இஸ்முகள் இருக்கு. யா கனியு, யா முஹ்னி, யா ரஸாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 இஸ்முகளை 160 முறை ஓதிக்கணும். யா கனியுனா செல்வந்தன் அர்த்தம், யா முஹ்னினா கொடுப்பவன் அர்த்தம், யா ரஸாக்குனா ரிசுக்கை வழங்குபவன் அர்த்தம். இது 3மே பாத்தீங்கன்னா எல்லாவற்றுக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்விடத்துலதான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே நம்ம கேட்போம். நம்ம தேவைகளை நிறைவேற்றிருக்கோம் அல்லாஹ்விடத்துல தான் கேட்போம். நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்கும் அல்லாஹ்விடத்துல தான் கேட்போம். நமக்கு வேணுங்கிற செல்வத்தை பெறுவதற்கும் அல்லாஹ்விடத்துல தான் கேட்போம். ரொம்ப முக்கியமா ஒருத்தவங்களுக்கு ஒரு நாள்ல என்ன தேவைன்னா, பாதுகாப்பான சூழ்நிலை, 3 நேர உணவு, நல்ல ஒரு இருப்பிடம். இது 3ம் ஒருவருக்கு இருப்பது ஒரு நாளைக்கு அவசியம். அவங்கதான் உலகத்துல மற்றவர்களை விட செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 3 நமக்கு ஒரு நாளைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம கூட யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இது 3ம் வேணும். அந்த 3ம் பாத்தீங்கன்னா இந்த 3 இஸ்முகளுமே நம்ம கொடுத்துரும். அப்போ ஒரு நாளுடைய திருப்தியை நம்ம இந்த இஸ்முகள் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இஸ்முகளை 160 முறை ஓதிக்கோங்க. இது நீங்க சேர்த்தியே ஓதலாம், தனியாவும் ஓதிக்கலாம். தனித்தனி இஸ்மா 160 முறை ஓதினாலும் சரி, 3ஐயும் சேர்த்தியே நீங்க ஓதினாலும் சரி, நீங்க அப்படி 160 முறை ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சதுக்கு பிறகு குல்சூரானா குல்ஹுவல்லாஹு அஹத் மட்டும், அந்த இக்லாஸ் சூரா இருக்குல்ல, அதை மட்டும் 30 முறை ஓதணும். 3 தடவை இந்த சூறாவை ஓதுவதே ஒரு குர்ஆன் ஓதிய நன்மையை நமக்கு கொடுக்கும். நீங்க 30 முறை இதை ஓதுவது ஒரே நேரத்தில் 10 குர்ஆன் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்குது. அதனால குல்ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்லக்கூடிய குல்சூரால இருக்கக்கூடிய முக்கியமான சூறாவான இதை 30 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஓதி முடிச்சுட்டு கடைசியா குல்அவுது பிரப்பின் நாஸும் குல்அவுது பிரப்பின் ஃபலக்கும் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா 3 தடவை ஓதிக்கணும். அது ரெண்டையும் நீங்க 3 தடவை ஓதுனா போதும். இதை 30 தடவை ஓதணும். உங்களுக்கு இந்த 3 சூறாவுமே பாதுகாப்பிற்கான சூறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சூறாவை நீங்கள் ஓதுவது உங்களுக்கு அன்றைய நாள் பொழுதுல தேவையான அனைத்தையுமே தர போதுமாக இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு அறிவிப்பு வந்திருக்கு. அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த 3 சூறா ஓதுவதன் மூலமாகவே கிடைச்சிரும். அதனாலதான் குல்அவுது பிரப்பின் நாஸும் குல்அவுது பிரப்பின் ஃபலக்கும் 3 தடவை ஓத சொல்றேன். அதுக்கப்புறம் குல்ஹுவல்லாஹு அஹத் மட்டும், அதுக்கு அதிக தனி சிறப்புகள் இருக்கனால அதை நம்ம 30 முறை ஓதணும். மொத்தமா இப்படி ஓதி முடிக்கணும். ஓதி முடிச்சுட்டு உங்களுடைய ஆசையை அல்லாஹ்விடத்துல கேளுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது காசு சம்பந்தமா இருக்கலாம், ஆரோக்கியம் சம்பந்தமா இருக்கலாம், குடும்பம் சம்பந்தமா இருக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு நியத்து இருந்தாலும் எந்த ஒரு கனவு இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ்விடத்துல கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பான். இது செய்யறக்கே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளதான் உங்களுக்கு ஆகும். இன்றே இதை நீங்க செஞ்சு பாருங்க. அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.